Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Gage R&R ஸ்டடி ANOVA மெத்தட். இந்த Gage R&R ஸ்டடி ANOVA மெத்தடை பத்தி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா IATF ஆடிட் வந்தாங்கன்னா R&R ஸ்டடியை ANOVA மெத்தட் ஃபார்மேட்ல தான் கேட்குறாங்க. ஸோ அதனால ANOVA மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். GR&R ANOVA மெத்தட். இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் ரிஸ்க், ப்ரொசீஜர் டு கண்டக்ட் MSA வேரியபிள் GR&R ஸ்டடி, டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இன் வேரியபிள் GR&R ஸ்டடி, வாட் இஸ் ANOVA மெத்தட், difference between average and range method and ANOVA method, model ANOVA GR&R study format. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ரிஸ்க். MSA வேரியபிள் R&R ஸ்டடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிஸ்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு பார்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த பார்ட்டுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 10 தான் அந்த பார்ட்டோட எக்ஸாக்ட் சைஸு. ஆனால் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் வேல்யூலேருந்து அதை பாசிட்டிவ் சைட்லேயும் சொல்ல சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வேல்யூலேருந்து நெகட்டிவ் சைட்லேயும் சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 10.01ன்னு சொன்னோம்னா அது வந்து பாசிட்டிவ் சைடு, அதையே 9.99 சொன்னோம்னா அது நெகட்டிவ் சைடு. ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ தான் ஆக்சுவலாக அந்த பார்ட்டோட சைஸு. ஆனால் நம்ம 10.01ன்னு சொல்லலாம், இல்லை 9.99 சொல்லலாம். இதை வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க்கு பாசிட்டிவ் சைடில் 2.5% போகிறதுக்கும் நெகட்டிவ் சைடில் 2.5% போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு மெஷர்மெண்ட்லையும் இந்த ±2.5% ரிஸ்க் இருக்குது. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% தான். ரிஸ்க் வந்து 5%. ஈச் சைடு ரிஸ்க் வந்து 2.5%. இதை ரிஸ்க் ஃபேக்டராக ஆல்ஃபாவாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.05. இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர். ஈச் சைடு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 0.025. இந்த ஆல்ஃபா பை 2 0.025 ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ANOVA மெத்தடில் இது லாஸ்ட்டில் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு, ப்ரொசீஜர் டு கண்டக்ட் MSA வேரியபிள் GR&R ஸ்டடி. வேரியபிள் GR&R ஸ்டடியை எந்த மெத்தடில் கண்டக்ட் பண்ணாலும் இப்போ சொல்ல போகிற ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். முதல்ல ரெக்குயர்மெண்ட்ஸ். GR&R ஸ்டடிக்கு 3 அப்ரைசர் வேணும், 10 பார்ட்ஸ் இருக்கணும், ஒரு பேராமீட்டர் தான் செக் பண்ணணும், ஒரே இடத்துல செக் பண்ணணும், 3 தடவை ட்ரையல் எடுக்கணும். இதுதான் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, GR&R பெர்சன்டேஜ் லெஸ் தேன் 10% வந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அக்செப்டபுள். அதுவே GR&R பெர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் 10% அண்ட் லெஸ் தேன் 30% வந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் மே பி அக்செப்டபுள். சப்போஸ் GR&R பெர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் 30% வந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் நாட் அக்செப்டபுள். இன்னொரு கிரைட்டீரியா இருக்குது, அது வந்து NDC, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வரணும். என்னதான் GR&R பெர்சன்டேஜ் வந்து 10%க்குள்ளே வந்தாலும் இந்த NDC லெஸ் தேன் 5 இருந்ததுன்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து நாட் அக்செப்டபுள் தான். ஸோ GR&R பெர்சன்டேஜ் அண்டு NDC இந்த 2 கிரைட்டீரியாவும் மீட் ஆச்சுன்னா தான் அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அக்செப்டபுள், அதாவது அந்த ஸ்டடி வந்து அக்செப்டபுள். இந்த வேரியபிள் GR&R ஸ்டடியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சாம்பிள் பார்ட்ஸ் ரேஞ்ச் வித்தின் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ சுட் பி மினிமம் 0.1. நாம் இந்த 10 பார்ட்ஸ் சாம்பிளுக்காக எடுப்போம். அந்த 10 பார்ட்டில் ஒரு பார்ட் மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்கும், இன்னொரு பார்ட் ஏதாவது மினிமம் வேல்யூவில் இருக்கும். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து மினிமம் 0.1 இருக்கணும். அதாவது எல்லா பார்ட்டையுமே ஒரே சைஸில் எடுக்கக்கூடாது, இந்த 0.1 டிஃப்ரென்ஸில் எடுக்கணும், இல்லை இதுக்கு அதிகமாகவும் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 15 ± 0.10. இதில் LSL வந்து 14.90, USL வந்து 15.10. அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டு. இதில் சாம்பிள் எடுக்கும்போது ஒரு பார்ட் வந்து 14.95, அதாவது மினிமமுக்கு பக்கத்தில் எடுக்கணும். இன்னொரு பார்ட்டை வந்து 15.05, அதாவது மேக்ஸிமமுக்கு பக்கத்தில் எடுக்கணும். பேலன்ஸ் 8 பார்ட்டை வந்து எந்த வேல்யூ வேணும்னு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 10 பார்ட் எடுத்தாச்சு. நம்ம எந்த அளவுக்கு பார்ட்டோட வேரியேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. இது எதுக்காகன்னா, திஸ் இஸ் பிகாஸ் டு கெட் NDC வேல்யூ மோர் தேன் 5. அதர்வைஸ் NDC வேல்யூ வில் கம் லெஸ் தேன் 5. நமக்கு NDC வேல்யூ மோர் தேன் 5 வரணும்னா
நம்ம எடுக்கிற அந்த 10 நம்பர் சாம்பிள்ஸில் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் மினிமம் மேக்ஸிமம் எல்லா சைஸ்லையும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் NDC வேல்யூ வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் வேரியபிள் GR&R ஸ்டடி. இந்த வேரியபிள் GR&R ஸ்டடியில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வேரியேஷன் EV, இதை ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்ரைசர் வேரியேஷன் AV, இதை ரீப்ரொடியூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ட் வேரியேஷன் PV, டோட்டல் வேரியேஷன் TV. இந்த 4 மேஜர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ANOVA மெத்தடில் மட்டும் இந்த ரிப்பீட்டபிலிட்டிக்கு வித் அண்ட் வித்தவுட் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் சொல்லி 2 வேல்யூ வரும். அதை பற்றி நாம் இனிமேல் வரப்போகிற ஸ்லைட்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ANOVA மெத்தட். நம்மளில் நிறைய பேர் இந்த ANOVA மெத்தடை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பட் இதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ANOVA மீன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் வேரியேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்யூப்மெண்ட் வேரியேஷன், பார்ட் வேரியேஷன், அப்ரைசர் வேரியேஷன், டோட்டல் வேரியேஷன், இந்த எல்லா வேரியேஷன்ஸையும் அனலைஸ் பண்ணி அது மூலமாக ரிசல்ட் எடுக்கிறது தான் ANOVA மெத்தடு, அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியேஷன் மெத்தட். ANOVA Gage R&R measures the amount of variability occurs in measurements by the measurement system itself and compares it to the total variability observed to determine the reliability of the measurement system. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ANOVA மெத்தடுங்கிறது மெஷர்மெண்ட் பண்ணும்போது வர்ற வேரியேஷன்ஸை மெஷர் பண்ணி அதை டோட்டல் வேரியேஷனுக்கு கம்பேர் பண்ணி அது மூலமாக அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து ரிலேபிளாக இல்லையாங்கிறத சொல்கிறது தான் ANOVA மெத்தடு. இப்போ உங்களுக்கு ANOVA மெத்தட்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட் அண்ட் ANOVA மெத்தட். ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடுக்கும் ANOVA மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட். ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட் யூசஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் K values which will not give accurate result because the results are derived based on this independent constants. இந்த ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட் GR&R ஸ்டடியை நம்ம சேனல் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடில் K வேல்யூஸை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது K1, K2, K3 இந்த மாதிரி 3 கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி RA, RB, RC, R டபுள் பார், RP இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் ரேஞ்சஸையும் யூஸ் பண்ணி GR&R பெர்சன்டேஜையும் NDC வேல்யூவையும் கண்டுபிடிக்கும் போது அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. பட் இதை தான் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ANOVA மெத்தட். இன் ANOVA மெத்தட் நோ கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் யூஸ்டு அண்ட் GR&R ஸ்டடி இஸ் கண்டக்டட் பேஸ்ட் ஆன் த வேரியேஷன்ஸ் அக்கர் ஃப்ரம் த ஸ்டடி ரிசல்ட்ஸ். ANOVA மெத்தடில் எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரேஞ்சஸையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மெஷர்மெண்ட் ஸ்டடியில் கிடைக்கிற வேரியேஷன்ஸை வச்சு மட்டும்தான் பெர்சன்டேஜ் GR&Rயும் NDC வேல்யூவையும் கண்டுபிடிப்பாங்க. It uses equipment variation with appraiser interaction based on probability value to the risk level. நாம ஏற்கனவே பார்த்த அந்த ரிஸ்க் ஃபேக்டர் 0.025, அதாவது ஈச் சைடு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் 0.025 இருக்குன்னு பார்த்தோம். அந்த ரிஸ்க் ஃபேக்டரை பேஸ் பண்ணி அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் கிரிட்டிக்கலாக இல்லையாங்கிறதையும் இது கன்ஃபார்ம் பண்ணோம். திஸ் மெத்தட் இஸ் மோர் அக்யூரேட் தென் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட். இந்த மாதிரி அப்ரைசர் இன்ட்ராக்ஷனை ஆட் பண்ணுறதுனாலையும் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ரேஞ்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணாததுனாலையும் இதில் வர ரிசல்ட்ஸ் வந்து ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடை விட அக்யூரேட்டாக இருக்கும். இதுதான் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடுக்கும் ANOVA மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடல் ANOVA GR&R ஸ்டடி ஃபார்மேட். இது ஒரு மாடல் GR&R ஸ்டடி ஃபார்மேட் ANOVA மெத்தடில். இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் வேல்யூஸ் இல்லை டேட்டாவை அப்டேட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக கீழே ரிசல்ட்ஸில் GR&R பெர்சன்டேஜும் NDC வேல்யூவும் வந்துடும். அதே மாதிரி அந்த கேஜ் வந்து அக்செப்டபுளாக இல்லையாங்கிறதையும் ரிசல்ட்ஸில் சொல்லிடும். இந்த ஃபார்மேட்டில் மொத்தம் 2 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜில் வேல்யூஸ் எல்லாம் வந்துடும். செகண்ட் பேஜில் கால்குலேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஃபார்முலா அண்டு வேல்யூஸ் ரெண்டுமே போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வேரியபிள் GR&R ஸ்டடியோட மெயின் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி டிவைடட் பை
total variation into 100. இதுதான் percentage GR&R ஓட formula. Next, NDC, number of distinct characteristics is equal to 1.41 into part variation divided by gauge repeatability and reproducibility. இது ரெண்டும் தான் மெயின் ஃபார்முலா. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நமக்கு இந்த ஸ்டடியில் 3 அப்ரைசர் இருக்காங்க. ஸோ அதை கேன் அசீவ் பண்ணிக்கோங்க. 10 பார்ட் இருக்கு, அதை என்னன்னு அசீவ் பண்ணிக்கோங்க. 3 ட்ரையல்ஸ் பண்ண போகிறோம், அதை வந்து 6ன்னு அசீவ் பண்ணிக்கோங்க. ANOVA டேபிள் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ANOVA டேபிளில் வர்ற வேல்யூவோட ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்கு. இதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிஎஃப்ஐ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ANR இதோட வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியும். அதை வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் மேலே இருக்கிற இந்த 2 வேல்யூ, அதாவது எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் இந்த வேல்யூவையும் அப்ரைசர் பை பார்ட் இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ நாம் ஃபார்முலாவில் போடும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த வேல்யூவை நாம் கண்டுபிடிக்கணும். இதில் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்ரைசர் பை பார்ட் இந்த வேல்யூவையும் சம் ஆஃப் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித்தவுட் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் இந்த வேல்யூவையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து அடிஷன், இது வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் தான். பட் சம் ஆஃப் ஸ்கொயர் அப்ரைசர், சம் ஆஃப் ஸ்கொயர் பார்ட், சம் ஆஃப் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன், சம் ஆஃப் ஸ்கொயர் டோட்டல் இந்த 4 வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அடுத்து அதை நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அப்ரைசர்ஸ் SSO இதோட ஃபார்முலா சம் ஆஃப் ஸ்கொயர்டு டீவியேஷன் ஆஃப் அப்ரைசர்ஸ் இன்ட்டு N இன்ட்டு R இதுதான் ஃபார்முலா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரீடிங் டேபிள் எடுத்துப்போம். இந்த ஒவ்வொரு அப்ரைசரும் பண்ண ட்ரையலோட ஆவரேஜ் வேல்யூ இங்கே இருக்கும். அப்ரைசர் A, அப்ரைசர் B, அப்ரைசர் C இந்த ஒவ்வொரு வேல்யூவையும் இந்த ஓவரால் ஆவரேஜ், அதாவது இந்த ஓவரால் ட்ரையலோட ஆவரேஜ் வந்து இதை மைனஸ் பண்ணி அடுத்து ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்ரைசர் ஏவோட ஆவரேஜ் வேல்யூ 0.19 ஓவரால் ஆவரேஜ் 0.0014 இது கூட மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி 3 அப்ரைசருக்கும் பண்ணும்போது இந்த 3 வேல்யூஸ் கிடைக்கும். இந்த 3 வேல்யூஸையும் டோட்டல் பண்ணால் நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்டு அப்ரைசர்ஸ் கிடைக்கும். இந்த வேல்யூவை நாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 3.1672 இந்த வேல்யூ கிடைக்கும். இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்ரைசர்ஸ் SSO. நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் பார்ட் SSP is equal to sum of squared deviation of parts into K into R. இதுக்கும் நாம அந்த ட்ரையல்ஸ் டேபிளுக்கு போவோம். இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு மொத்தம் 10 பார்ட் இருக்கு. இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அப்ரைசர் வந்து தனித்தனியாக ட்ரையல் எடுத்திருப்பாங்க. இந்த 3 ட்ரையலோட ஆவரேஜிலிருந்து ஓவரால் ட்ரையல் ஆவரேஜை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த 0.020 கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டோட ஆவரேஜில் இருந்தும் ஓவரால் ஆவரேஜ் மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9.8180 கிடைக்கும். இதை நாம் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 88.362 இந்த வேல்யூ கிடைக்கும். இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்ரைசர் பை பார்ட் SSAP இதோட ஃபார்முலா sum of square total minus sum of squares equipment repeatability with appraiser interaction minus sum of square parts minus sum of square appraiser. இதில் நமக்கு sum of square parts and sum of square appraiser இந்த 2 வேல்யூ மட்டும் தான் தெரியும். sum of square total and sum of square equipment repeatability with appraiser interaction இந்த 2 வேல்யூவும் தெரியாது. ஸோ முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் sum of squares of total SST இதை கண்டுபிடிப்போம். இதோட ஃபார்முலா சம் ஆஃப் ஸ்கொயர்டு டீவியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரையல்ஸ் டு ஓவரால் மீன். மறுபடியும் நாம அந்த ட்ரையல் ரிசல்ட்ஸுக்கு போவோம். இதில் ஒவ்வொரு ட்ரையலோட வேல்யூவில் இருந்தும் இந்த ஓவரால் ஆவரேஜோட வேல்யூவை நாம் மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவை நாம் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. இது மாதிரி மொத்தம் 90 வேல்யூஸுக்கும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது இந்த எல்லா வேல்யூஸும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 94.6471 இது கிடைக்கும். இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல். இப்போ நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது
sum of squares of equipment, repeatability with the appraiser interaction, SSEW. இதோட ஃபார்முலா sum of squared deviation of individual trials to each trial mean. இதுக்கும் நாம அந்த ட்ரையல்ஸ் டேபிளில் தான் ரெஃபர் பண்ணணும். sum of square of டோட்டலில் இந்த ஓவரால் ஆவரேஜ் வேல்யூவை ஒவ்வொரு ட்ரையல்ல இருந்தும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம். பட் sum of square எக்யூப்மெண்ட்டில் ஒவ்வொரு ட்ரையலோட இண்டிவிஜுவல் வேல்யூலேருந்து அந்த ட்ரையலோட ஆவரேஜை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் வேல்யூலேருந்து ட்ரையலோட ஆவரேஜை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. இது மாதிரி இந்த 90 ட்ரையல்ஸோட வேல்யூவுக்கு நாம் கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூஸ் கிடைக்கும். இந்த எல்லா வேல்யூவையும் டோட்டல் பண்ணால் sum of square of equipment, repeatability with appraiser interaction இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு எல்லா வேல்யூமே தெரிஞ்சிருச்சு. இது மூலமாக நாம் sum of square of appraiser by part இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். நாம் கண்டுபிடிச்ச இந்த எல்லா sum of squares வேல்யூவையும் இப்போ டேபிளேட் பண்ணலாம். இந்த 5 வேல்யூவையும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக இருக்கிறது இந்த sum of square equipment, repeatability without appraiser interaction இது மட்டும் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படி இந்த 2 வேல்யூவையும் நாம் ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். இப்போ sum of squares எல்லா வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மீன் ஸ்கொயர்ஸ் MS இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த sum of squares வேல்யூவை இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை வச்சு டிவைட் பண்ணோம்னா வர்ற வேல்யூ தான் மீன் ஸ்கொயர்ஸ் வேல்யூ. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு மீன் ஸ்கொயர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ரேஷியோ. அப்ரைசரோட எஃப் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் ஸ்கொயர் அப்ரைசர் டிவைடட் பை மீன் ஸ்கொயர் அப்ரைசர் பை பார்ட் இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி எஃப் ரேஷியோ ஃபார் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் ஸ்கொயர் ஆஃப் பார்ட் டிவைடட் பை மீன் ஸ்கொயர் அப்ரைசர் பை பார்ட் இதுதான் ஃபார்முலா. எஃப் ரேஷியோ ஃபார் அப்ரைசர் பை பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் ஸ்கொயர் அப்ரைசர் டிவைடட் பை மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட், ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் இதுதான் ஃபார்முலா. இந்த மீன் ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையுமே நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எஃப் ரேஷியோ வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். We have to find probability P value to confirm the interaction is significant or not. இந்த எஃப் ரேஷியோ வேல்யூவை வச்சு நாம ப்ராபபிலிட்டி P வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போதான் இந்த மெஷர்மெண்ட் ஸ்டடியில் அப்ரைசரோட இன்ட்ராக்ஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையாங்கிறத நாம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு P வேல்யூ கண்டுபிடிக்கணும். கூகுளில் P வேல்யூ ஃப்ரம் எஃப் ரேஷியோ கால்குலேட்டர்னு நாம சர்ச் பண்ணால் இந்த மாதிரி நிறைய கால்குலேட்டர்ஸ் வரும். இதில் எஃப் ரேஷியோ வேல்யூவில் நாம் கண்டுபிடிச்சா எஃப் ரேஷியோ வேல்யூவை போடணும். அதுக்கு நேராக இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நியூமினேட்டரில் போடணும். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டினாமினேட்டரில் எக்யூப்மெண்ட், ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூவை இதில் என்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் 0.05 இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கால்குலேட் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணி போடலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது. எக்ஸல்லே இந்த மாதிரி ஃபார்முலாவில் நம்ம டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராக்கெட் எக்ஸ் கமா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நாம் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 0.43 கமா 18 கமா 60 இதை நாம் எக்ஸலில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூவும் கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த P வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நாம் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஜ் R&R ரிசல்ட்ஸ். நம்ம ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கேஜ் R&R ரிசல்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வர்ற ஒவ்வொரு வேல்யூவும் எப்படி வருதுங்கிற ஃபார்முலாவை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டபிலிட்டியோட ஸ்கொயர் வேல்யூ, நாம் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0.025 விட அதிகமாக இருந்ததுன்னா மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித்தவுட் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் அந்த வேல்யூ எடுத்துக்கணும். சப்போஸ் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0.025 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் அந்த வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரீப்ரொடியூசபிலிட்டிக்கு அப்ரைசர் வேரியேஷன் ப்ளஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது இந்த அப்ரைசர் வேல்யூவையும் இந்த இன்ட்ராக்ஷனையும் ஆட் பண்ண வர்ற வேல்யூவை இங்கே எடுத்துக்கும். அப்ரைசரோட ஸ்கொயர் வேல்யூவுக்கு மீன் ஸ்கொயர் அப்ரைசர் மைனஸ் மீன் ஸ்கொயர் அப்ரைசர் பை பார்ட் டிவைடட் பை n இன்ட்டு ஆர் இதான் ஃபார்முலா. இன்ட்ராக்ஷனோட ஃபார்முலா மீன் ஸ்கொயர் அப்ரைசர் பை பார்ட் மைனஸ் மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் ஆர் மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித்தவுட் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன். எதுக்கு இது ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்குன்னா இங்கே மாறிச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். டிவைடட் பை ஆர்
இதான் ஃபார்முலா. சிஸ்டமோட வேல்யூ வந்து ரிப்பீட்டபிலிட்டி ப்ளஸ் ரீப்ரொடியூசபிலிட்டி, இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கும். அடுத்து பார்ட்டு, இதோட ஃபார்முலா மீன் ஸ்கொயர் பார்ட் மைனஸ் மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் ஆர் மீன் ஸ்கொயர் எக்யூப்மெண்ட் ரிப்பீட்டபிலிட்டி வித்தவுட் அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் டிவைடட் பை K இன்ட்டு ஆர். இதுலேயும் இந்த வேல்யூ வந்து இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு மாறும். ஃபைனலாக டோட்டல் வேரியேஷன், சிஸ்டம் வேரியேஷன் ப்ளஸ் பார்ட் வேரியேஷன், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் இது. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்யூப்மெண்ட் வேரியேஷன், அப்ரைசர் வேரியேஷன், அப்ரைசர் இன்ட்ராக்ஷன் வேரியேஷன், கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி, பார்ட் வேரியேஷன், டோட்டல் வேரியேஷன். இந்த வேல்யூவை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதுதான் இதோட வேல்யூஸ். அடுத்து பெர்சன்டேஜ் டு டோட்டல் வேரியேஷன், நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை டோட்டல் வேரியேஷனால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பெர்சன்டேஜ் டு டோட்டல் வேரியேஷன் வேல்யூ கிடைச்சிரும். அடுத்து கான்ட்ரிபியூஷன் பெர்சன்டேஜ், இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் கண்டுபிடிச்ச இந்த ஈச் வேரியேஷன்ஸ் வேல்யூவை டோட்டல் வேரியேஷனால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அடுத்து நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கேட்டகரிஸ் NDC, இதோட ஃபார்முலா 1.41 இன்ட்டு பார்ட் வேரியேஷன் டிவைடட் பை GR&R. அதாவது இந்த பார்ட் வேரியேஷனை GR&R டிவைட் பண்ணி 1.41ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது NDC வேல்யூ கிடைக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் இதுதான். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெர்சன்டேஜ் GR&R வேல்யூவும் NDC வேல்யூவும் தான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை டிசைட் பண்ணுது. நம்ம ஃபார்மேட்டில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிரும். அப்புறம் இந்த GR&R பெர்சன்டேஜ் வேல்யூவையும் NDC வேல்யூவையும் பேஸ் பண்ணி ரிசல்ட்டையும் சொல்லிடும். இந்த எக்ஸாம்பிளில் பெர்சன்டேஜ் GR&R வேல்யூ 27.95, அதாவது 10% மேலே இருக்குது. அடுத்து NDC 5 வந்திருக்கு. இதனால இந்த கேஜ் மேபி அக்செப்டபிள், இந்த ரிசல்ட் வரும். சப்போஸ் இந்த GR&R பெர்சன்டேஜ் வேல்யூ 10% கீழே இருந்ததுன்னா கேஜ் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் யார் இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க, யார் அப்ரூவ் பண்ணாங்க, அவங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சரை மென்ஷன் பண்ணால் இந்த ஸ்டடி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் கேஜ் R&R ANOVA மெத்தட். இப்போ உங்களுக்கு கேஜ் R&Rல ANOVA மெத்தடை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேஜ் R&R ANOVA மெத்தட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு வருவோம். போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் DMAIC அண்ட் வேர் இட் இஸ் அப்ளைடு, இதுதான் கொஸ்டின். இதுக்கான சரியான ஆன்சர் DMAICனா டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். இதை 6 சிக்மா மெத்தடாலஜியில் அப்ளை பண்ணுறாங்க. இட் இஸ் அப்ளைடு இன் 6 சிக்மா மெத்தடாலஜி. இதை வந்து கரண்ட் ப்ராசஸ் இல்லை ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் DMAIC மெத்தட். இதுதான் சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் சொன்னவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின், வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் CP அண்ட் CPK இன் SPC ஸ்டடி? ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் CP அண்ட் CPK, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கான சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.